ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இன்றைக்கி நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 205 தான் இருக்கும். சரி வாங்க, நம்மளுக்கு இன்றைக்கான நாள் எப்படி போகுதுன்னு இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்த்து போய் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருக்கிறான்ப்பா, அதனால் இப்போ ஃபோன் பண்ணிட்டு வாங்கி வரலான்னு போயிட்டு இருக்கேன். அவங்க வெயிட் பண்ண இருக்காங்களா? சரி அங்கே போயிட்டு கேஷ் வாங்கி வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் மச்சீஸ், அவங்க ஃபைனல் எங்கேயோ தூரமாக போயிட்டு இருந்தாங்களா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு, சார் நீங்கள் அவ்வளோ தூரம் வராது, நீங்கள் என் நம்பருக்கு ஃபோன்பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ஃபோன்பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன்பே பண்ணாங்க. இப்போ அவங்க ஃபோன்பே மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம கையிலேருந்து 500 கேஷ் கொடுக்கணுமா இருந்துட்டு. சரி ஓகே ஃபோன்பே பண்ணாங்க. நம்ம ஈவினிங்காக போய்ட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு வ்ளாக் பண்ணலாம். இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னா, லன்ச் டைம் வந்துச்சு இல்லையா? சரி சாப்பாடு வேணும் வரலான்னு போயின்னு இருக்கேன். சரி வாங்க அங்கே போயிட்டு என் மேடம் சாப்பாடு வாங்கிக்கின்னு அப்படியே வரப்போ கண்டினியூ பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, உக்காந்து ஃபேஸ்புக்கில் என்னென்னு ஒரு 5 இயர்ஸ் பேக் போட்டோ ஃபோட்டோலாம் பார்த்துன்னு, அதான் இப்போது இத்தனை வருஷம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே கீழே காமிக்க தெரியுமா, இத்தனை ஃபோட்டோ போட்டு இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி காமிச்சுருந்துச்சு. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இதுலேருந்து நான் ஆடான்ற மாதிரி ஃபீல் பண்ணுற வச்சுட்டு இது மாதிரி இது அந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி ஓகே. அதுக்கு நாள் எப்படியாடா இருந்த நீ, இப்போ எப்படி கிரியாடா நீ அப்படி. அப்போது யாரும் என்னை பார்க்காத மாதிரி இருந்தேன், இப்போ எல்லோரும் என்னை பார்க்குற மாதிரி இருக்கிற அளவு தான் டிஃப்ரெண்ட் அப்போதுக்கும் இப்போ. நீங்களும் இருந்துச்சுன்னா ஏஜே விஜய் விக்கி ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு 5 வருஷம் இருக்கிற பின்னால் இருக்கிற ஃபோட்டோவை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவனாடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சின்ன யோசனை இருப்பீங்க. அப்படி இருந்தால் எப்படி மாறிட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி. சரி வாங்க நம்ம போய் சாப்பாடு வாங்கின்னு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஹாய் மச்சீஸ், வந்தோம். இப்போ ஏடிஎம்மில் காசு எடுத்துன்னு போயிடலாம். ஈவினிங் நம்ம டேலி பண்ணுறப்போ, மேடம் 500 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குது, நாங்கள் போய் ஏடிஎம்மில் எடுத்துலான்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ஒன்று வந்து பிளாக் பண்ணலாம். இப்போ ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம்மில் காசு எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.